ஊரெல்லாம் ஒரே பேச்சு. ட்ரம்ப்பும் நெதன்யாகுவும் சந்திச்சிருக்காங்களாமே, என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது. டக்கர் கால்சனுக்கும் ஈரானுடைய பிரசிடென்ட் பெஜஸ்கியானுக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய இன்டர்வியூ, இதில் பெஜஸ்கியான் உடைத்திருக்கக்கூடிய உண்மைகள். சரி, நெதன்யாகும் ட்ரம்ப் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விவரம் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி நியூயார்க்கில் நெதன்யாகு கைது செய்யப்பட்டுள்ளாரா, கைது செய்யப்படுவாரா, இந்த கேள்விகள் இருக்குல்ல, இதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. டீடைல் ரிப்போர்ட்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓரன் இவர் யாருன்னா இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர், அந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன். ஸோ வெளிநாட்டு தூதரகத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரி. அவர் சொல்லியிருக்காரு, நாட்டோ நாடுகளில் யூகே, பிரான்ஸ், அதோடு சேர்த்து ஜெர்மனி, இந்த 3 முக்கிய நாடுகளுமே ஈரானுடைய பரம எதிரிகள். இப்போது ஈரான் தாங்கிட்ட இருக்கக்கூடிய 20,000 மிசைலை வச்சு இவங்க மேலே எளிமையாக தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கிட்ட இருக்கிறது மொத்தம் 1000 வார்ஹெட் வச்சுருக்காங்க ஈரான்கிட்ட. ஐசிபிஎம் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய யுஎஸ் காங்கிரஸ் அறிக்கைங்கிறது பொய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐசிபிஎம் ஈரான் வச்சுருக்காங்களா? கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணையை அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாக்கான ரிப்போர்ட்டை இப்போது இந்த ஓரன் அப்படிங்கிற நபர் வெளியிட்டிருக்கார். ஃப்யூச்சரில் ஒரு பெரிய போர் வந்தது அப்படின்னா அதை ஈரான் எளிமையாக கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஓரனுடைய எச்சரிக்கை. இதையே இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் உள்ளுக்குள்ள விஷயம் இருக்குது. புதிய அலுவலக தொடக்க விழா சிறப்பாக நடந்தேறி இருக்கு. லொக்கேஷன் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனால தான் கடந்த சில நாட்களாக என்னால் வீடியோ போட முடியல. ஸோ உழைத்த உழைப்புக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடுத்த படிக்கட்டு, அதில் தைரியமாக காலடி எடுத்து வச்சுருக்கேன். யாரால் அப்படின்னா உங்களை நம்பி தான், என் சப்ஸ்கிரைபர்களை நம்பி தான் இவ்வளவு பெரிய காலடியை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தொடர்ச்சியாக இருக்குது. இப்போது ஆஃப்லைன்லையும், அதாவது நேரடியாக சென்னையிலையும் நம்ம கல்வி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு, ஜேர்னலிசத்தை பற்றிய முழுமையான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு பெருமுயற்சி. கல்லூரி பள்ளிக்கூடங்கள்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் வந்து நம்ம ஸ்டூடியோ செட்டப் ப்ளஸ் கோர்சஸும் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஒன் டே செமினார். அதுக்கு பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. அதற்கான உங்களுடைய பெரிய சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றி. நெதன்யாகுவும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இரவு உணவு அப்படிங்கிறது 2 பேரும் பரிமாறிக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, யூதர்களோடு அமர்ந்து நெதன்யாகுவினுடைய மனைவி சாரா அவர்களும் அந்த இடத்துல அமர்ந்திருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. சாரா அவர்கள் எப்பெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வர்றாங்களோ அப்போது நெதன்யாகுவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அந்த இடத்துல அரங்கேறும். இப்போது ட்ரம்ப்புக்கு சாதகமாக அது மாறி இருக்கு. ட்ரம்ப்புக்கான நோபல் பரிசு பரிந்துரை கடிதம் அதை இஸ்ரேல் சார்பாக நெதன்யாகு கொடுத்திருந்தார். 2 பேரும் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவங்க பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் பத்திரிகையாளர்களுடைய ப்ரெஸ் மீட் வரைக்கும் நீண்டது. சாப்பிட போன இடத்துல என்னடா உலக அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சாப்பிடவே வழி இல்லாத காசா மக்களுக்கும் அவங்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்காத இந்த ஏகாதிபத்தியமும் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு ஹாயாக உணவு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபுட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைங்கிறது அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் தாண்டி 2 பேரும் வேறு என்ன விஷயங்கள்லாம் பேசினாங்க, அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை அக்டோபர் 7 அந்த தாக்குதல், ஹமாஸினுடைய தாக்குதல் நீங்கள் அவ்வளவு எளிமையாக மறந்துருக்க மாட்டீங்க. அதில் இஸ்ரேலை சேர்ந்த சில பெண்களை வந்து ஹமாஸ் பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் ஒன்று இஸ்ரேல் சைட்லேருந்து கிளப்பி விடப்பட்டது. அது அத்துணையும் பொய் அப்படின்னு இப்போ டைம்ஸ் நாளிதழ் உண்மையாக செய்தியை வெளியிட்டிருக்கு. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய செய்தியை உலக மக்களுக்கு சொல்லும்போது அந்த பத்திரிகையினுடைய தரம் அப்படிங்கிறது மக்களோட மனசில் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்குது.
டைம்ஸை பற்றிய நம்பிக்கை அப்படிங்கிறது மக்களுடைய மனசில் ஆழமாக பதிந்த ஒரு விஷயம். அவங்க சொல்கிறாங்க, இல்லை அங்கே பாலியல் வன்கொடுமை நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் சொன்னது பொய்யா பிரசாத் அப்படின்னா, எப்பவும் போல் அது சொல்லியிருக்காங்க, இப்போ தான் உங்களுக்கு புரியுது அப்படின்னா மகிழ்ச்சி தான். ஹமாஸ் தான் காசாவினுடைய அரசியல் வாரிசு அப்படிங்கிறத நெதன்யாகு ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு ப்ரெஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு இது 80னுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. ஹமாஸ் ஒரு காலகட்டத்தில் அமெரிக்காவால் வளர்த்து விடப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் நெதன்யாகு கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது இது 2 ஸ்டேட் பாலிசி ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ வந்து இந்த கேள்விக்கு வந்து யார் பதில் சொல்லுவா? ட்ரம்ப் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாகு அப்படியே ட்ரம்ப்பை பார்க்குறாரு. ட்ரம்ப் வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப ஆண்டு காலமாக கையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மனிதர் என் பக்கத்தில் இருக்கார், அவர் தான் நெதன்யாகு. ஸோ அவர் சொல்லுவார் 2 ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் திருப்பி விட்டார். கடைசியில் இவங்க 2 பேருமே பதில் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு சுதந்திர நாட்டை அங்கீகரிப்பதற்கான முயற்சியோ அதற்குண்டான தேவையோ இவங்க 2 பேருக்கும் கிடையாது. கிரேட் இஸ்ரேல் அப்படிங்கிற பாலிசி மட்டும்தான் இந்த யூதர்களுடைய வம்சாவளியாக இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அமெரிக்க அதிபர், அவருடைய மருமகன், இவங்க எல்லாருமே வந்து யூத கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்களுடைய முழு முயற்சிங்கிறது யூதர்களை எப்படி மேலோங்க செய்வது, இஸ்ரேலை எப்படி மேலோங்க செய்வது அப்படிங்கிறது தான். ஸோ பத்திரிகையாளர்களுக்கும் அது தெரியும். இருந்தாலும் கேள்விகள் வந்து அந்த இடத்துல சம்பிரதாயமான கேள்விகள், சம்பிரதாய பதில்கள் தான் அங்கே அரங்கேறிச்சு. நெதன்யாகு ட்ரம்ப் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு, சிரியா மீதான தடையை நீக்கிடலாமே. எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள், நெதன்யாகு வச்சிருக்கிறாரு. ஆனால் இவர் சொல்லி தான் வந்து ட்ரம்ப் அதை செய்ய போகிறாரான்னு கேட்டால், இவர் சொல்கிற மாதிரி சொல்லுவார், அவர் நீக்கிற மாதிரி நீக்குவார். சிரியாவோட ஏற்கனவே வந்து ட்ரம்ப்புக்கு நல்லுறவு தான் இருக்குது. எப்படின்னா, HDS குழுவினுடைய தலைவர் நேரடியாக அல்கொய்தாவினுடைய ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய அவரை கூப்பிட்டு வச்சு பேசி இஸ் அ குட் மேன் அப்படின்னு சொன்னவர் தான் ட்ரம்ப். அப்படிப்பட்டவர் சிரியா மீதான தடையை நீக்குவது அப்படிங்கிறது எளிமையான காரியம். அந்த இடத்துல போய் நெதன்யாகு ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரி கோலன் குன்றுகளில் எப்படியாவது அந்த HDS குழுவினுடைய தலைவரை வந்து கையெழுத்து போடு வைப்பதற்கான ஒரு பெருமுயற்சி தான் இந்த சூழ்ச்சி. இதற்கு சிரியா இரையாயிடுமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி வந்து அவங்க டெத்து, இப்போ தூக்கி பாயிலில் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்க வேண்டியதான், சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. சிரியா க்ளோஸ். இந்த பக்கம் லெபனானில் ஜோசப், அந்த நபர் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர், அமெரிக்காவினுடைய கைப்பாவை. அப்படிப்பட்டவர் இப்போ ஹிஸ்புல்லா நிரந்தரமாக ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை சொல்லியிருக்காரு. இது நீ ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆயுதமற்ற ஹிஸ்புல்லா மட்டும்தான் இங்கே நிற்கணும். ஹிஸ்புல்லாங்கிற அமைப்பு வேணால் இயங்கிக்கலாம், ஆனால் அவங்க ஆயுதமற்றவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜோசப் அவுனுடைய ரெக்வஸ்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர், இப்போதைய தலைவர் நயீம் காசிம் அவர்கள் சரணடைவது, மண்டியிடுவது அப்படிங்கிறது எங்களுடைய பரம்பரையிலேயே பழக்கம்டா அப்படின்னு கெத்தாக சொல்லியிருக்காரு. பட் வந்து இது கெத்தான பதிலா இல்லை அடுத்து அடித்து ஓட விட போகிறாங்களா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் இருக்குது. ஏன்னா ஹிஸ்புல்லாட்ட இப்போதைக்கு வெப்பன் இல்லை. சிரியா வழியாக தான் ஈரானில் இருந்து வெப்பன் வரணும், அது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஹவுதிகள் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களே தவிர, இந்த பக்கம் ஹமாஸும் வந்து டிஃபென்ஸ் பொசிஷனில் மட்டும்தான் இருக்காங்களே தவிர, அவங்களும் அட்டாக்கிங் மூடுக்கு இன்னும் மாற முடியல, மாறவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரானை நம்பி இருக்கக்கூடிய இத்துணை இயக்கங்களும் முடங்கி போய் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் யதார்த்தமான உண்மை. ஆக்சியோஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை ரொம்ப முக்கியமானது. ஜூலை மாதம் 7ஆம் தேதி ரொம்ப வரலாற்று சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, நெதன்யாகுவும் ட்ரம்ப் மீட் பண்ணாங்கல்ல, அதை அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடைய டாப் அட்வைசர், நெதன்யாகுவினுடைய அட்வைசர் மிஸ்டர் ரான், அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். ஸோ இதில் கலந்துக்கிட்டு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. $21 மில்லியன் அளவிற்கு ஈரானுடைய வெப்சைட் ஒன்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் ட்ரம்ப்பை போட்டு தள்ளுறாங்களோ அவங்களுக்கு $21 மில்லியன் பரிசளிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பாக இருக்குது. இந்த வெப்சைட்டு தொடர்ச்சியாக ஈரானில் இருந்து செயல்படுது அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு இங்கே இடமே கிடையாது, அடித்து தூக்கி போடு அப்படிங்கிறது தான் அவங்களோட பாலிசியாக இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. IRGCயினுடைய
அலி முகமது நவோமி அப்படிங்கிற நபர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இனி ரெட் லைன் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படாது. அது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோடுகளாகட்டும், சிரியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய கோடுகளாகட்டும், சிரியாவையும் இஸ்ரேலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய குன்றுகளாகட்டும், இது எல்லாமே இப்போ ஆக்குப்பைடாக மாறிடுச்சு. அதனால் ஆக்கிரமிக்கப்பட்ட தேசத்தில் இனிமே சிவப்பு கோடுகள் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணப்படாது அப்படின்னு நெதன்யாகு வாஷிங்டன் போகிறதுக்கு முன்னாடியே IRGC சைட்லேருந்து இந்த நபர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது முடிவடையலை, டெம்பரவரியாக மட்டும்தான் இப்போதைக்கு அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்கங்கிறது இவர் சொல்கிறதன் மூலிமா புரியுது. இஸ்ரேலுடைய ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹைஃபா போர்ட் இருக்குல்ல, அது முழுவதுமாக டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால் இஸ்ரேலுக்கு பெரிய நட்டம். அதனால தான் நெதன்யாகு ட்ரம்பை போய் சந்திக்க போயிருக்காரு. கிட்டத்தட்ட $3 பில்லியன் அளவிற்கு நட்டமாயிருக்கு. ஸோ பிச்சை எடுக்கிறதுக்கு அங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்டால் எப்பவுமே அவங்க போகிறது அப்படி தான். இப்போ கணவன் மனைவியாக போய் பிச்சை எடுக்க போயிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்றதை தவிர வேற என்ன நாம் சொல்ல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. செய்தி அப்படியே சொல்லிட்டு போவோம். நீங்க வேணா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். 11 ஏவுகணைகள் இடைவிடாத தாக்குதல். இஸ்ரேல் மீது ஹவுதிகள் நடத்தி இருக்கக்கூடிய பெரிய தாக்குதல் அப்படிங்கிறது இதுன்னு சொல்லப்படுது. தொடர்ச்சியாக ஹவுதிகளுடைய தாக்குதலில் இஸ்ரேல் நிலைகுலைஞ்சு போயிடுக்கு அப்படிங்கிற செய்தி. நிம்மதியாக அமெரிக்கா போயிட்டு மனைவியோட ஒரு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஹனிமூன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தார். அதை கூட நிம்மதியாக செலிப்ரேட் பண்ண விடாமல் இந்த ஹவுதிகள் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு நிச்சயமாக நெதன்யாகு அவங்களுடைய மனைவி ஷாரா கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார்னு நம்புகிறேன். இன்னமும் நெதன்யாகுவினுடைய பையனுடைய கல்யாணம் நடக்கலை, பெண்டிங்கில் தான் போட்டு வச்சுருக்காங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க எப்படி ரிங் மாட்டிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க? இந்த கொஸ்டினும் அப்படியே நெட்டில் பேசுபொருளாக மாறி இருக்கு. ஜோக்ரான் மம்தானி இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய மேயராக பொறுப்பேற்பதில் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, இவர் ஒரு வேட்பாளர். இவர் நியூயார்க் சிட்டிக்குள்ளே நெதன்யாகு வந்தார் அப்படின்னா, நான் பொறுப்பில் வந்ததுக்கு பிறகு அவரை தட்டி தூக்கிடுவேன், கைது பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்கார். இதை பற்றி நெதன்யாகு கிட்ட கொஸ்டினும் கேட்டாங்க. பட் நெதன்யாகு அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கேயும் மாநிலங்களுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது மத்திய அரசு பறிச்சு வச்சிருக்கு. யார்? ட்ரம்பினுடைய அரசாங்கம். அப்படி இருக்கும்போது மம்தானி எப்படி இருந்தாலும் அங்கே மேயராக வந்தால் கூட அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே உறுதி செய்யப்படுமா? கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிங்களர் இங்கே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜபக்சேவே வராரு, நான் கைது பண்ணிடுவேன் அப்படின்னு மு க ஸ்டாலின் சொன்னார்னா அதை மோடி ரசிப்பாரா இல்லை மோடி விட்டுருவாரா? இந்த கேள்விக்கான பதில் என்ன? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. தொடர்ச்சியாக அரங்கேறக்கூடிய உலக செய்திகளை உன்னிப்பாக கவனித்து வரக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் ஒரு சிறிய இடைவெளி விட்டுட்டோம். மறுபடியும் பட்டைய கிளப்பிட்டு உலக செய்திகளை உங்கள் முன்னாடி கொண்டு சேர்க்க போகுது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.